எல்லாருக்கும் வணக்கம். காலைல சாப்பிட்ட ஆப்பம் அதனால அடிக்கடி ஒரு ஏப்பம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரே குழப்பம். என்ன குழப்பம் அப்படின்னா, இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த அரசியல்வாதிகளுக்கு பினாமியா போயிடலாமா அப்படின்னு ஒரு யோசனை. இப்போ திடீர்னு சாமியாரா போயிடலாமா அப்படின்னு ஒரு தாட் வந்துட்டு இருக்கு. சாமியார்னா நீங்க நினைக்கிற மாதிரி காதலில் தோத்து வாழ்க்கையை வெறுத்து முற்றிலும் துறந்து ஒரு ஆண்ம நிலைக்கு போகிற சாமியார் கிடையாது. இது எப்படிப்பட்ட சாமியார்னா, நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை கிடைக்கிது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சாமியார், அதாவது கார்ப்பரேட் சாமியார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இதில் தான் இப்போ அதிகமாக காசு கிடைக்குதாமா. அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள்லாம் நம்மளை பார்க்க வருவாங்க. அது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பாரபட்சம் பார்க்காம, முக்கியமாக எதிர்கட்சியில் பார்த்தீங்கன்னா நம்மளை கூப்பிட்டு யோகாலாம் சொல்லித்தர சொல்லுவாங்க. அதுக்கு நான் ஸ்டாலின் அவர்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. அப்புறம் நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க, முக்கியமாக பார்த்தா லேடிஸ். தோலில் போடும் துண்டு நாய்க்கா சாப்பிடணும் அல்வா துண்டு அப்படிங்கிற மாதிரி அங்கே மனசை தோன்ற மாதிரி தத்துவங்களை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மொட்டை அடிக்க சொன்னால் கூட அடிச்சுப்பாங்க, என்னமோ கடவுளே நம்ம ரூபத்தை சொல்கிற மாதிரி. அப்புறம் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டா போகலாம் மாட்டாங்க, நம்ம யோகா மையத்திலே அவங்க தங்கிடுவாங்க. அப்புறம் வெள்ளையங்கிரி மாதிரி ஒரு பெரிய மலையை பிடிக்கும்னா கூட நம்ம ரேஞ்சுக்கு ஜாங்கிரி, இந்த கொத்துக்கறி, அது மாதிரி சின்ன மலையெல்லாம் வளைச்சி போட்டுடலாம். அப்புறம் மலையை வளைச்சி போட்டால் ஆப்வியஸ்லி அதை சுற்றி இருக்க ஏரியாவில் நமக்கு தானே, அதையும் நம்ம வளைச்சி போட்டுடலாம். அப்புறம் வெளியில் இருக்க வேப்பெண்ணெய் அதை நான் எடுத்து குடித்தா உனக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி இந்த பியூஸ் மானிஸ் மாதிரி வெட்டி பசங்களாம் நம்ம மேலே கேஸ் போடுவாங்க. அப்புறம் ஒரு காலத்தில் ஆன்மீக தோற்றம் எழுதித்தாங்கன்னு சொல்லிட்டு கியூவில் நின்று இருந்த விகடன் மாதிரி பத்திரிக்கை நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றும் பண்ண வேணாம். சிம்பிளாக பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவார். ஏன்னா நம்மகிட்ட பேசும்போதே அவர் கை கட்டி தானே பேசுவார். அதனால் நீங்கள் இந்து சாமியார் ஆகணும். நீங்கள் பார்க்கல கிறிஸ்டின் சாமியாராவோ இல்லை முஸ்லீம் சாமியாராவோ ஆகிட்டு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் நான் கூப்பிட்டேன் வரல அப்படின்னு நீங்கள் ஏமாலுக்கு வச்சுக்கூடாது. ஸோ இந்து சாமியாரை கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்துடுவார். ஓகே, இப்போ சாமியாராகலாம் முடிவு பண்ணியாச்சு. இப்போ தான் தாடி வளர்த்துட்ருக்கோம், கூடி சீக்கிரம் தாடி வளர்ந்துடும். அப்புறம் யோகா கற்றுக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூடியூப்லலாம் எவ்வளோ யோகா வீடியோஸ் இருக்குல்ல, அது 2-3 பார்த்து கற்றுக்க வேண்டியதான். அப்புறம் அந்த டேக்லைன் வைக்கணும். ஒருத்தர் ஏற்கனவே அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு ஒரு டேக்லைன் வச்சிட்டாரு. நம்ம என்ன பண்ணோன்னா அனைத்தையும் அனுபவி அப்படின்னு டேக்லைன் வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா அத்தனைக்கும் ஆசைப்படுனா ஆசையை மனசில் வச்சுட்டு என்ன பண்ணுறது சொல்லுங்கள், மனசு புண்ணாக போகும். அதனால் நம்ம அனைத்தையும் அனுபவி அப்படின்னு டேக்லைன் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை. அப்புறம் நிறைய தத்துவங்கள்லாம் சொல்லணும். நாங்கள் அடிக்கடி நிறைய தத்துவங்கள்லாம் சொல்லிட்டு தானே இருக்கோம். ஓடி போனால் இழந்த போனோம், உட்காந்துருந்தா அது பேர் பலாப்பழம்டா, அது மாதிரி தத்துவங்கள் சொல்கிறோம். பட் இது தத்துவம் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எவன் ஒருத்தன் புரியாத மாதிரி பேசுகிறான்னு வச்சுக்கேன், அவனை நீங்கள் மதிக்க மாட்டீங்க. ஸோ புரியாத மாதிரி பேசணும், அது புரியாத மாதிரி பேசணும்னா தத்துவம்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க. இப்போ ஒரு அருமையான தத்துவம் சொல்கிறேன் பாருங்களேன். லாலாக்கு டோல் டப்பிமா, கண்ணே கங்கம்மா, மரம் இருக்கிற கையை பாருமா, இப்படி நான் சொல்லிட்டேன். இந்த தத்துவம் அர்த்தம் புரியுமா? புரியாது. ஏன்னா நீங்களாம் சாதாரண மானிட பிறவிகள் தானே, அவங்களுக்கு தத்துவம்னா அர்த்தம் புரியாது. பட் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக காடுகிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் தெய்வ பிறவிகள். இப்போ இந்த தத்துவத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் பாருங்களேன். லாலாக்கு டோல் டப்பிமா அப்படின்னா, லா படிச்சுட்டு இருக்க டால் மாதிரி இருக்க என்னோட பப்பிமா அப்படின்னு நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் கூப்பிட்றான். அப்புறம் கண்ணே கங்கம்மா அப்படின்னா, கண்ணே மணியன் கொஞ்சம் இல்லை, அது மாதிரி கண்ணே கங்கம்மா அப்படின்னு கொஞ்சம். அடுத்தது மரம் இருக்கிற கையை பாருமா அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ என்னை விட்டுட்டு போனதுனால பட்டு போன மரம் மாறிச்சு என் கையாயிடுச்சு, அந்த கையை திரும்பி பாருமா அப்படின்னு சொல்கிறான். வாட்டு தத்துவம் இல்லை. அப்புறம் சாமியாருக்கு பேர் ஏதாவது வைக்கணுமே, என்ன பேர் வைக்கலாம்? சத்குருன்னு ஏற்கனவே ஒருத்தர் இருக்காரு. நான் என்ன பண்ணலான்னு இருக்கோன்னா கங்காருன்னு வச்சுக்கலான் இருக்கோம். அப்படி கங்காரு பஜ்ஜி கேஎம் தேவ் அப்படின்னு பேர் வச்சுக்கலான்னு இருக்கோம். நல்லா இருக்குல்ல பேர்? நீங்களும் சத்தமாக சொல்லுங்கள் பேர். கங்காரு பஜ்ஜி கேஎம் தேவ். இந்த பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது உங்களுடைய மனசுக்கு ஒரு ஆன்ம நிலை வருதா? அந்த மாதிரி ஆன்ம நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ண வேணாம், ஷேர் பண்ண வேணாம். சப்போஸ் ஆன்ம நிலை வரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி சத்குரு அவர்களுக்கு பணம்லாம் போய் கொட்டி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரீங்களோ, அது மாதிரி எங்ககிட்ட கொண்டு பணம் கொட்டுங்க, நாங்களும் பணக்காரன் ஆகாமல் வேணாமா. அப்புறம் இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், இல்லை இன்னொரு தத்துவம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் எங்கள் பேஜை லைக் பண்ணுங்கள், யூடியூப்லேயே எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது ஒரு ஆன்ம நிலையான வீடியோவோ இல்லை தெய்வீகமான வீடியோவோ சந்திக்கிறோம். அதுவே நன்றி, வணக்கம்.